தலைப்பு: பாலைவன வீரன் உமர் முக்தார். தொடர் 32. நீதிபதிகளைச் சுட்டது யார்? ஜெனரல் முக்தார் அலியின் புதிய திட்டம். உமர் முக்தார் வன்முறையை விரும்பவில்லை. நகர்மன்றத்தின் பாராட்டு மற்றும் வழியனுப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் அநேகமாக அழைப்பு பெற்று வந்த பிரமுகர்களே ஆவார்கள். அவர்களில் யாரையும் கொலைகாரர் என்று சந்தேகிக்க இடமில்லாமலிருந்தது. எனினும் இராணுவத்தினருள் ஒரு பகுதியினர் அனைவரையும் சுற்றி வளைத்து கொண்டு ஒவ்வொருவரையும் சோதனை போட்டே வெளியே அனுப்பத் தொடங்கினர். மற்றொரு பகுதி இராணுவத்தினர் குண்டு காயம்பட்டு கீழே விழுந்து கிடக்கும் நீதிபதிகளுக்கு முதல் உதவி அளிப்பதில் கவனம் செலுத்தினர். பிரித்தொரு பிரிவினர் கவர்னர் ஜெனரலையும் மேடையிலிருந்த மற்றவர்களையும் பாதுகாப்பதில் கவனம் செலுத்தினர். கூட்டம் முண்டியடித்து கொண்டு வெளியேறுவதில் கவனம் செலுத்திய தால் ஒரே இரைச்சலும் குழப்பமுமாக காணப்பட்டது. எழுந்த நின்று பேசிக் கொண்டிருந்த ஜெனரல் முக்தார் அலி நின்ற இடத்திலேயே அப்படியே பிரமித்து நின்றார். அவர் ஒருவருக்கு மட்டும் நீதிபதிகளைச் சுட்ட நபர் யார் என்று அடையாளம் கண்டுகொள்ளும் வாய்ப்பு கிடைத்து. அந்த நபர் ஆரம்பத்திலேயே முதல் வரிசையில் அமர்ந்திருந்த போதே அவருக்கு மனதில் ஒரு சந்தேகம் தோன்றியது. பிரமுகர்களின் முன்வரிசையில் மிக உயர்வான உடை உடுத்தியவராய் அந்த நபர் அமர்ந்திருந்த காட்சியை கண்டபோது முதலில் அந்த நபர்தானா என்ற குழப்பம் சில வினாடிகள் ஏற்பட்டது. பிறகு அவர் தனது ஆசனத்தில் இருந்தவாறே அந்த நபரை உற்று நோக்கியபோது அவர் ஜெனரலை தெரிந்தவர் போல் கூட தாட்டிக் கொள்ளாதது வேறு நபராக இருக்குமோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது. இப்போது அவர் தெளிவாக அடையாளம் கண்டு கொண்டுவிட்டார். அந்த நபர் வேறு யாருமல்ல, அவரிடம் நீண்ட நாட்களாகச் சிப்பந்தியாகவே இருந்த ஹுசைனே ஆவார். அவர் கைத்துப்பாக்கியை நீட்டிச் சுட்டதையும் பிறகு மேஜையின் கீழேயே துப்பாக்கியை போட்டு தூரத் தள்ளிவிட்டு காயம் பட்டவர்களை காப்பாற்று பவரைப் போல பாய்ந்து மேடையில் ஏறி தலைவர்களோடு சேர்ந்து கொண்டதையும் அவர் வியப்போடு கவனித்துக் கொண்டிருந்தார். அத்தோடு தன்னை ஹுசைன் ஓர கண்ணால் அடிக்கடி பார்த்து கொண்டதையும் அவர் தெரிந்து கொண்டார். நீதிபதிகளை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்லும் இராணுவத்தினரின் முயற்சியில் ஹுசைனும் பூரணமாக கலந்து கொண்டதையும் வெளியே நின்ற கார்களில் உடல்களை ஏற்ற அவரும் உடனிருந்து உதவியதையும் அதே சாக்கில் அவர் தந்திரமாக வெளியேறி தப்பித்து கொண்டதையும் அவர் கவனித்து தன்னிடம் மிகச் சாதாரண வேலைக்காரனாக காலமெல்லாம் பணியாற்றிய அந்த ஹுசைன்தானா இந்த அபூர்வ சாதனையை புரிந்தவர் என தனக்குள் கேட்டுக்கொண்டார். ஜெனரல் முக்தார் அலி நின்றவாறே அங்கு நடக்கும் ஒவ்வொரு காட்சியையும் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தார். இராணுவத்தினரின் சோதனைகள் முடிந்தது. பெரும்பாலோரை போக அனுமதித்துவிட்டு சந்தேகப்பட்ட சிலரை மட்டும் விசாரணைக்காக அவர்கள் வைத்து கொண்டனர். அவர்களில் பலர் தங்கள் கடுமையான ஆட்சேபனைகளை தெரிவித்து கூச்சல் எழுப்பியவாறு இருந்தனர். புதிய கவர்னர் ஜெனரல் மற்றும் உள்ள உயர் அதிகாரிகள் அவசரமாக கூடி பேசினர். ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தனர். ஜெனரல் முக்தார் அலி அமைதியாக அவர்களை நெருங்கி, மன்னிக்க வேண்டும், என்னுடைய நிலை என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் இங்கே இருக்க வேண்டுமா அல்லது போகலாமா என்று கவர்னர் ஜெனரலை நோக்கி இத்தாலிய மொழியில் கேட்டார். கவர்னர் ஜெனரல் உடனே அவரை நெருங்கி அவருடைய கைகளை பற்றி பிடித்து கொண்டு, நீங்கள்தான் மன்னிக்க வேண்டும் ஜெனால் கிராசியானி. தலைமை நீதிபதி ஏன் இப்படி பேசினார் என்பது தெரியவில்லை. மேலும் இந்த பாலைவன வறண்ட பூமியில் என்ன நடக்கிறது என்பதே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்களோ உங்களையே பதவியிலிருந்து விலக்கிக் கொண்டீர்கள். நானோ இத்தகைய காட்டுமிராண்டி அரசியலுக்கு புதியவனாக இருக்கிறேன். நீதிபதிகளை சுட்டுக்கொன்ற இந்த படுகொலைக்காரர்களுக்கு நம்மையும் கொல்ல எவ்வளவு நேரமாகும் என்று நினைத்தபோது எனக்கு இந்த நாட்டின் மீதே வெறுப்பு ஏற்படுகிறது. நான் உடனடியாக இத்தாலி திரும்பும் யோசனை ஏற்படுகிறது. உங்களோடு விரிவாக விவாதிக்க விரும்புகிறேன். தயவு செய்து இன்று இரவு நீங்கள் என்னைச் சந்திக்க முடியுமா என்று கேட்டார். அவருடைய கைகளில் உள்ள நடுக்கத்தை ஜெனரல் முக்தார் அலியால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவற்றை மெதுவாக விலக்கிக் கொண்டு, மிக்க மகிழ்ச்சி கவர்னர் ஜெனரல். எத்தனை மணிக்கு உங்களைச் சந்திக்க வேண்டும் என்று கேட்டார். இரவு 10 மணிக்கு உங்களை நான் சந்திப்பதற்கும் தொந்திரவு கொடுப்பதற்கும் மன்னிக்க வேண்டும் என்றார். கவர்னர் ஜெனரல், அப்படியே செய்கிறேன் கவர்னர் ஜெனரல் என்று கூறிவிட்டு மன்றத்தை விட்டு வெளியேற ஜெனரல் முக்தார் அலி நடக்கலுற்றபோது கவர்னர் ஜெனரல் குறுக்கிட்டு, ஜெனரல் கிராசியானி, தனியே செல்லாதீர்கள்.
உங்களுக்கு நான் விசேஷ பாதுகாப்புக்கு உத்தரவிடுகிறேன் என்றார். மிக்க நன்றி கவர்னர் ஜெனரல், ஆனால் எனக்கு பாதுகாப்பு எதுவும் தேவையில்லை. மேலும் தாங்கள் உத்தரவிட்டு என் வீட்டுக்கு நிரந்தரமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாதுகாவலையும் ரத்து செய்து விட்டீர்களானால் மேலும் நன்றியுடையவனாக இருப்பேன் என்றார் முக்தார் அலி. ஜெனரல் கிராசியானி, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பது புரியவில்லை. உங்கள் வீட்டு பாதுகாவலையும் ரத்து செய்ய வேண்டுமா? உங்களுக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் நான் நமது தலைவர் பெனிடோ முசோலினியிடமிருந்து தப்பிக்க முடியாது. அவர் என்னை இங்கு அனுப்பியபோதே உங்களுக்கு எந்த தீமையும் விளைந்துவிடக் கூடாது என்றும் நீங்கள் விரும்புகிறபோது போதிய பாதுகாப்புடன் ரோமுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். உங்களுக்கு தேவையான அனைத்தையும் குறையில்லாமல் அளித்து வரும்படியும் கூறியுள்ளார். உங்கள் கௌரவம் குறையாமல் நடந்து கொள்ளுமாறும் ஆணையிட்டுள்ளார். இந்த நிலையில் இங்கு நடந்த பல விஷயங்கள் எனக்கு மிகவும் மனவேதனையை அளித்துள்ளன. இதையெல்லாம் பிறகு விரிவாக பேசிக் கொள்வோம். தாங்கள் இப்போது பாதுகாப்புடன் செல்வது நல்லது என நினைக்கிறேன் என்றார் கவர்னர் ஜெனரல். மிக்க நன்றி கவர்னர் ஜெனரல் அவர்களே. நான் மேலும் வற்புறுத்துவதற்கு மன்னியுங்கள். இந்த நாட்டில் பாதுகாப்பு என்பதற்கு நான் அறிந்தவரை எந்த பொருளும் இல்லை. எவ்வளவோ பாதுகாப்புடன் தான் இன்றைய நிகழ்ச்சி நடந்தது. இருந்தும் நீதிபதிகளை கொல்ல திட்டமிட்டவர்கள் தங்கள் குறிக்கோளை நிறைவேற்றி விட்டார்கள் அல்லவா? அவ்விதமே அவர்கள் விரும்பினால் நானோ நீங்களோ அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல. என்னை பொறுத்து எனக்கு பாதுகாவல் வைத்துக் கொள்வது என்னை கோழையாக காட்டிக்கொள்வது போல இருக்கிறது என்றார் முக்தார் அலி. ஒரு கவர்னர் ஜெனரல் அதற்குமேல் ஆட்சேபனை எதுவும் கூறாமல், ஓ, இனி உங்கள் விருப்பம் என்று கூறிவிட்டார். 60. ஜெனரல் முக்தார் அலியின் புதிய திட்டம். ஜெனரல் முக்தார் அலி நகர மன்றத்துக்கு வெளியே வந்து தனது மோட்டார் காரை நோக்கி நடந்தபோது 2 இத்தாலிய இராணுவ வீரர்கள் அவருக்கு பாதுகாப்பாக கார் வரை வந்ததை அவர் ஆட்சேபிக்கவில்லை. அவர் மனம் மிகவும் குழம்பியிருந்தது. அவர் எத்தனையோ படுகொலைகளை நேரில் பார்த்துள்ளார். ஆனால் இத்தாலியின் மிகப்பெரும் கல்விமான்களான 3 தன் கண்ணெதிரே மிகச் சர்வசாதாரணமாகச் சுட்டுக் கொல்லப்பட்டது அவருக்கு அதிர்ச்சியை தந்திருந்தது. அந்த கவலையோடு காரில் ஏறி அவர் தன் பங்களாவை வந்தடைந்தபோது அவருடைய மனைவி பாத்திமா, முக்தார், உங்களை காண ஹுசைன் வெகு நேரமாக காத்திருக்கிறான் என்று கூறியதை கேட்ட அவர் திடுக்கிட்டு, யார், ஹுசைனா என்று வியப்புடன் கேட்டார். பாத்திமா முக்தார் மிகவும் சாதாரணமாக, ஆமாம், நம்ம பழைய வேலைக்காரன் ஹுசைன்தான். நான் அவரை மிகவும் கோபித்து கொண்டேன். அவன் வேலையை விட்டு நீங்கிக் கொண்டதிலிருந்து சரியான நபர்கள் யாரும் கிடைக்கவில்லை. தோட்டம் சரியாக பராமரிக்கப்படவில்லை. பங்களா கூட பாழ்பட்டது போல் ஆகிவிட்டது. ஆதலால் அவனையே மீண்டும் வேலைக்கு வந்துவிடும்படி சொன்னேன் என்றாள். முக்தார் அலிக்கு என்ன பதில் சொல்வதென்றே புரியவில்லை. அவர் மௌனமாக தலையை அசைத்து கொண்டு, அவர் எதுவரை நம் வீட்டு வேலைக்காரனாக இருக்க வேண்டும் என்று நியமிக்கப்பட்டாரோ அதுவரை இருந்து விட்டார். இனி அவர் வேலைக்கு வரமாட்டார். நான் முதலில் அவரை சந்தித்துவிட்டு வந்துவிடுகிறேன் என்று கூறிவிட்டு தன் உடைகளைக் கூட மாற்றாமல் உடனே வரவேற்பு அறையை நோக்கிச் சென்றார். அங்கு அமர்ந்திருந்த ஹுசைன் ஜெனரலை கண்டவுடன் மரியாதையாக எழுந்து நின்று, ஏற்கனவே வேலைக்காரனாக இருந்தபோது குனிந்து சலாம் செய்து நெஞ்சை தொட்டுக்கொள்வதைப் போல தனது மரியாதையைச் செய்தார். ஹுசைனின் முகத்தை ஏறிட்டு பார்த்த ஜெனரலுக்கு வியப்பாக இருந்தது. அந்த முகத்தில் எந்தவித பதட்டமோ பரபரப்போ காணப்படவில்லை. எப்போதும் போல அப்பாவித்தனமாகவே காணப்பட்டது. ஜெனரல் முக்தார் அலி முந்திக் கொண்டவராக, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹுசைன், அமருங்கள். இனி நீங்கள் எனக்கு வேலைக்காரனைப் போல மரியாதை செய்யத் தேவையில்லை. என் எதிரே நின்று பேச வேண்டிய அவசியமுமில்லை. உங்களில் ஒருவனாகிவிட்ட என் முன் நீங்கள் சமமாகவே இருக்கலாம் என்றார். ஹுசைன் நின்றவாறே, பிரபு, உங்கள் அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் நமது நிலையில் மாற்றம் காட்டிக் கொள்வது உங்களுக்கும் எனக்கும் நல்லதல்ல. நீங்களும் நானும் எப்போது எங்கு சந்தித்தாலும் என்னை உங்கள் பழைய வேலைக்காரனைப் போலவே நடத்துங்கள். நானும் அவ்விதமே நடந்து கொள்வேன். அதில் எனக்கு கௌரவ குறைவு எதுவும் இல்லை. மேலும் அது நான் உங்களைச் சுதந்திரமாகச் சந்திக்கவும் உதவும் என்றார். முக்தார் அலி அதை ஏற்றுக்கொண்டதைப் போல தலையை அசைத்து கொண்டார். ஹுசைன் மேலும் தொடர்ந்து, நான் தங்களைச் சந்திக்க வந்ததன் முக்கிய நோக்கம்
உங்களுக்கு உண்மை நிலையை விளக்குவதற்கே ஆகும். 3 நீதிபதிகளையும் நான் சுட்டதை நீங்கள் ஒருவரே நன்றாக பார்த்தீர்கள். வேறு யாரேனும் சிலரும் பார்த்திருக்கலாம். உங்களை பொறுத்தவரை நீங்கள் என்னை அடையாளம் சொல்ல மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். ஆனால் மற்றவர்களில் யாரேனும் பார்த்திருந்தால் அடையாளம் சொல்லக்கூடும். ஆதலால் இந்த பரபரப்பு அடங்கும் வரை நான் தலைமறைவாகி விடுவேன். இப்போது நான் உங்களிடம் சொல்ல வந்த விஷயம், இத்தாலி நாட்டின் மிகப்பெரும் மனிதர்களை நான் அக்கிரமமாக கொன்றுவிட்டேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது என்பதேயாகும். அவர்கள் நமது ஹஜ்ரத் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்ததற்காகவும் நான் பழி வாங்கவில்லை. அவர்கள் உண்மையில் பெரிய மனிதர்களல்ல என்பதற்காகவே அவர்களை கொல்ல வேண்டி வந்தது. அவர்கள் குடித்துவிட்டு தங்கள் வாயினாலேயே உளறிய செய்திகள் நமது தலைமை நிலையத்துக்கு எட்டின. அவர்கள் நீதி வழங்க வரவில்லை என்றும் நமது ஹஜ்ரத் அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கவே முசோலினியால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதையும் அவர்களே கூறியுள்ளார்கள். அத்தோடு அவர்கள் உங்களை பற்றிய சந்தேகத்துக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். உங்களை கைது செய்து நிர்பந்தமாக ரோமுக்கு அனுப்பவும் கவர்னர் ஜெனரலுக்கு கூறியிருக்கிறார்கள். அவர்கள் அபாயகரமானவர்கள், ஆதலால்தான் அவர்களை உயிருடன் ரோமுக்கு போகவிடக்கூடாது என்று புரட்சி கவுன்சில் முடிவெடுத்தது. அந்த காரியத்தை நிறைவேற்ற எனக்கு உத்தரவிட்டது என்று விளக்கினார். ஹுசைன் சொன்னதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஜெனரல் முக்தார் அலி, நீங்கள் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்பது மட்டும் எனக்கு தெரியாது. அவ்விதம் தெரிந்திருந்தால் என் இராஜினாமா கடித்ததை அவர்களிடம் கொடுத்திருக்க மாட்டேன். என்னுடைய அபிப்பிராயம் கேட்கப்பட்டிருந்தால் அவர்களை பணைய கைதிகளாக பிடித்து வைத்துக்கொண்டு ஹஜ்ரத்தை விடுதலை செய்ய நிபந்தனை விதிக்கச் சொல்லியிருப்பேன். அவர்கள் கொல்லப்பட்டதால் ஹஜ்ரத் அவர்களுக்கு எந்தவித இலாபமும் இல்லாமல் போய்விட்டதே என்பதுதான் என் கவலையெல்லாம். இருப்பினும் புரட்சி கவுன்சில் முடிவை நான் எதிர்க்கவில்லை. நடந்தது நடந்துவிட்டது. இனி நான் எண்ணியிருந்த சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியவனாகி விட்டேன் என்றார். நான் அதற்கு எவ்விதம் உதவ வேண்டும் என்று கேட்டார் ஹாசைன். நான் என் இராஜினாமாவை தற்காலிகமாக வாபஸ் வாங்கிக் கொண்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரோம் நகர் சென்று பெனிடோ முசோலினியை சந்திக்கப் போகிறேன். உண்மை நிலவரங்கள் அனைத்தையும் அவருக்கும் மற்றுமுள்ள எங்கள் முக்கியமான நண்பர்களுக்கும் எடுத்து விளக்கி ஹஜ்ரத்தை விடுதலை செய்ய வேண்டிய அவசியத்தையும் ஹஜ்ரத் அவர்களின் கருத்துப்படி சுதந்திரத்துக்கான பேச்சு வார்த்தைகள் நடத்த வேண்டிய முக்கியத்துவத்தையும் விளக்கப் போகிறேன். இதில் நான் வெற்றி பெற முடியும் என நம்புகிறேன் என்றார். முக்தார் அலி, நீங்களும் உங்கள் குடும்பமும் முஸ்லிமாகிவிட்ட விஷயத்தையும் என்னைச் சந்தித்த செய்தியையும் நீங்கள் அவர்களிடம் கூறினால் அவர்கள் உங்களைச் சந்தேகப்பட மாட்டார்களா என்றார் ஹுசைன். நான் ஜெனரல் கிராசியானியாகவே தான் அங்கு போகிறேன். நான் எந்த நிமிடமும் புறப்பட்டுவிடக்கூடும். திரும்பி வரும் வரையில் என் மனைவியையும் 2 குழந்தைகளையும் உங்கள் பாதுகாப்பிலும் பொறுப்பிலும் ஒப்புவித்து விட்டுச் செல்கிறேன். நான் திரும்பி வர எவ்வளவு காலதாமதமானாலும் அவர்களுக்கு நீங்கள்தான் பொறுப்பேற்றுக் கொண்டவராக இருக்க வேண்டும் என்றார். முக்தார் அலி, இந்த செய்தியை தளபதி அல் கரீமியிடம் கூறுவதைப் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனையுள்ளதா என்று கேட்டார் ஹாசைன். நீங்கள் கூறுவதை விட நானே அவரை நேரில் சந்திக்க விரும்புகிறேன். நீங்கள் நேரத்தையும் இடத்தையும் உறுதி செய்து எனக்கு தகவல் கொடுங்கள் என்றார் ஜெனரல் முக்தார் அலி. இந்த முறை தளபதி அல் கரீமியை சந்திப்பது ஜெனரல் முக்தார் அலிக்கு பெரிய பிரச்சினையாக இருக்கவில்லை. ஹுசைனின் ஏற்பாட்டின்படி மறுநாள் காலை 5 மணியளவில் நகர ஜாமியா மஸ்ஜிதில் சந்திப்பு நடந்தது. ஹுசைனிடம் கூறிய கருத்தை அல் கரீமியிடம் முக்தார் அலி வெளியிட்டபோது அவர் எண்ணம் வெற்றி பெறும் என்று தான் நம்பவில்லை என்றும், ஆயினும் அவர் விருப்பப்படி முயற்சிகளைச் செய்வதில் தான் குறுக்கிடவில்லை என்றும் கூறினார். அத்தோடு அவர் திரும்பி வரும் வரை அவர் குடும்பம் பத்திரமாக பாதுகாக்கப்படுவதற்கு உறுதி கூறினார். அத்துடன் அவர் புறப்படுவதற்கு முன்பு ஹஜ்ரத் உமர் முக்தாரைச் சந்தித்து நாட்டின் நிலைமைகளை விளக்கிக் கூறி அவருடைய கருத்துக்களையும் பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். உமர் முக்தாரை சந்தித்தவுடன் தான் மீண்டும் சந்திப்பதாக கூறி அல் கரீமியிடம் விடை பெற்றார். அன்று முற்பகலில் கவர்னர் ஜெனரலை முக்தார் அலி சந்தித்தபோது அவர் நீதிபதிகளின் சடலங்களை தனி விமானத்தில் ரோம் நகருக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளில் மும்முரமாக இருந்தார்.
கவர்னர் ஜெனரலின் பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் அவர் தன் வாழ்க்கையையே வெறுத்து விட்டது போல் இருந்தது. அவர் மிகவும் பதட்டம் அடைந்திருந்தார். இந்த காட்டுமிராண்டிகளின் தேசத்தை கட்டி ஆள்வதை விட நாம் ரோமாபுரியிலேயே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கலாம். படுகொலைக்காரர்கள் கொஞ்சம் கூட தாசரிகம் தெரியாதவர்கள். என் கண் எதிரேயே நீதிபதிகளை சுட்டுக்கொள்ற கொடுமையை என்னால் சகிக்க முடியவில்லை. நீங்கள் எப்படி இத்தனை நாட்கள் பொறுமையாக இருந்தீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை. உமர் முக்தாரை கைது செய்த நீங்கள் அந்த நபரை அங்கேயே சுட்டுக்கொள்ளாமல் ஏன் வெட்டு வைத்தீர்கள் என்பதும் எனக்கு தெரியவில்லை. நீதிபதிகளை படுகொலை செய்ததற்கு பதிலாக உடனே உமர் முக்தாரை தூக்கில் போட்டு கடை தெருவில் தொங்கவிட வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறது என படபடத்தவாறு கூறினார் அந்த கவர்னர் ஜெனரல். நான் கூட தங்களை போன்ற மனநிலையையே கொண்டிருந்தேன். ஆனால் நமது தலைவர் பெனிடோ அவர்கள்தான் விசாரணை செய்து தூக்கில் போட வேண்டும் என்று உத்தரவிட்டார். அவ்விதம் தூக்கிலிடுவதற்கு முன் உமர் முக்தாரிடமிருந்து எப்படியாவது கருணை மனுவை பெற்றுவிட்டால் புரட்சி கூட்டத்தாரிடையே அதை பகிரங்கப்படுத்தி அவர்களை கோழையாக்கி விடலாம் என்றும் அவர் கருத்து தெரிவித்தார். அதன் விளைவுதான் இப்படி எல்லாம் நடக்கிறது. இன்னும் கூட பிரச்சினை முடிந்து விடவில்லை. நீதிபதிகளை நம் முகத்துக்கு நேரே சுட்டுக் கொன்றவர் களால் உங்களையும் என்னையும் கொல்ல எவ்வளவு நேரமாகும் என்ற கேள்வியை கேட்டு நிறுத்தினார் முக்தார் அலி. ஆமாம் ஆமாம் ஜெனரல், அவர்கள் தீர்மானித்துவிட்டால் எதையும் செய்வார்கள் என்றுதான் தெரிகிறது. நீதிபதிகளின் படுகொலைகளை என் கண்ணால் கண்ட பிறகு இந்த நாட்டில் பதவி வகிக்கவே எனக்கு விருப்பமில்லை. தன்னை ரோமுக்கு அனுப்பி விடும்படி என் மனைவியும் என்னை கடுமையாக வற்புறுத்தத் தொடங்கி விட்டாள். சடலங்களுடன் நானும் ரோம் சென்று நமது தலைவருடன் பேச விரும்புகிறேன். இதற்கிடையில் நீங்கள் உங்கள் இராஜினாமாவை அளித்ததும் எனக்கு மிக பெரும் குழப்பமாக உள்ளது என்றார் கவர்னர் ஜெனரல். அதை பற்றித்தான் இப்போது உங்களோடு பேச வந்தேன். நான் என் மனதை மாற்றிக்கொண்டு விட்டேன். என் கடமையை நிறைவு செய்யாமல் இராஜினாமா செய்வதில்லை என்று முடிவுக்கு வந்துவிட்டேன். ஆதலால் அதை வாபஸ் பெற தீர்மானம் செய்து விட்டேன். அத்தோடு தாங்கள் அனுமதித்தால் நானும் உங்களோடு விமானத்தில் வந்து தலைவர் அவர்களிடம் நிலைமையை விளக்கி அவர் ஆலோசனைகளை பெற விரும்புகிறேன் என்றார் முக்தார் அலி. அதை கேட்ட கவர்னர் ஜெனரல் மிக்க மகிழ்ச்சியடைந்தவராய், ஜெனரல் கிராசியானி, உங்கள் மனதை மாற்றிக் கொண்டதில் நான் மிகவும் திருப்தி அடைகிறேன். நம் தலைவர் உங்கள் மீது ஏனோ சில அதிருப்திகளை கொண்டிருக்கிறார். நீங்கள் நேரில் வந்து சந்தித்தால் அவர் மனம் மாறக்கூடும். அத்தோடு மீண்டும் அவர் இந்த நாட்டின் பொறுப்புகளை உங்களுக்கே அளிப்பதன் மூலம் இந்த மிருக வெறி நிறைந்த நாட்டிலிருந்து எனக்கும் விடுதலை கிடைக்கலாம். நீங்கள் தனியாக வருகிறீர்களா அல்லது குடும்பத்தோடு வருகிறீர்களா என்று கேட்டார். நான் மட்டும்தான் வரலாமென்றிருக்கிறேன் என்று முக்தார் அலி கூறியபோது கவர்னர் ஜெனரல் வியப்படைந்தவராய், இந்த கொலைக்கார நாட்டில் குடும்பத்தை மட்டும் விட்டுவிட்டா? அப்படியானால் 24 மணி நேர காவலுக்கு ஏற்பாடு செய்யட்டுமா என்று கேட்டார். இத்தாலிய வீரர்கள் யாரும் தேவையில்லை கவர்னர் ஜெனரல், அவர்கள் காவலுக்கு இருப்பதுதான் ஆபத்து என்று முக்தார் அலி கூறியபோது ஜெனரல் கிராசியானி, நீங்கள் ஒரு அபூர்வமான மனிதர். இந்த நாட்டு மக்களிடம் உங்களைத் தவிர யாரும் சரியாக அணுக முடியாது. அவசியம் என்னோடு வாருங்கள். இன்று மாலை 4 மணி அளவில் சடலங்களோடு விமானம் புறப்படுகிறது. நீங்கள் விரும்பினால் உங்கள் குடும்பத்தையும் அழைத்து கொண்டு வரலாம் என்றார் கவர்னர் ஜெனரல். அத்தோடு இன்னொரு வேண்டுகோள், நான் இப்போதே உமர் முக்தாரை சந்தித்து அவரின் சகாக்கள் செய்த கொடுமையை விளக்கி அவரிடம் கருணை மனுக்கான கடைசி கோரிக்கையை வற்புறுத்த விரும்புகிறேன். அவர் சம்மதித்து கையெழுத்து போட்டுக் கொடுத்தாரானால் அதனால் நம் தலைவர் மிகவும் திருப்தியடைவார் என்றார் முக்தார் அலி. ஓ, உங்கள் முயற்சி கண்டு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் விரும்பியபடி செய்யலாம். நீங்கள் எது செய்தாலும் அது தமது தலைவரின் கௌரவத்தையும் இத்தாலி நாட்டின் பெருமையையும் உயர்த்துவதாகவே இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்குண்டு என்றார் கவர்னர் ஜெனரல். அவரிடம் விடைபெற்றுச் சென்ற முக்தார் அலி நேரே சிறைக்குச் சென்று உமர் முக்தாரின் கொட்டடியை அடைந்தபோது அவர் ஜன்னல் ஓர வெளிச்சத்தில் அமர்ந்து குரான் ஷரீபை மிக மென்மையான குரலில் ஓதிக் கொண்டிருப்பதைக் கண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினார். உமர் முக்தார் தனது கண்ணாடியை கையினால் பிடித்து கொண்டு தலையை நிமிர்த்தி பார்த்து, வாலைக்கு முஸ்ஸலாம் ஜெனரல், வாருங்கள் வாருங்கள்
என்று கூறிக்கொண்டே குரான் ஷரீபை முத்தமிட்டு மூடி வைத்துவிட்டு இனிய முகத்துடன் அவரை நோக்கினார். தூக்குமேடை செல்ல நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு கைதியின் முகத்தில் காணப்படும் எந்தவிதமான கலக்கமோ பீதியோ இல்லாமல் மிகவும் தெளிவாகவும் ஒளி பொருத்தியதாகவும் காணப்பட்ட அந்த முகத்தை கண்டபோதே முக்தார் அலிக்கு அவரையறியாமலேயே ஒரு தன்னடக்கமும் மரியாதையும் ஏற்பட்டது. நேரே சென்று உமர் முக்தாரின் கைகளை பிடித்து தன் கண்களில் ஒத்தி முத்தமிட்டு கொண்டார். கடைசியாக உமர் முக்தாரை சந்தித்ததற்கு பின் தளபதி அல் கரீமியை இருமுறை சந்தித்ததையும் நீதிபதிகள் படுகொலை செய்யப்பட்டதையும் அதன் பிறகு தான் எடுத்துள்ள முடிவையும் உமர் முக்தாரிடம் விளக்கமாக கூறியபோது அவர் அதை மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு, நீதிபதிகள் கொல்லப்பட்டது எனக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது. தளபதி அல் கரீமி எந்தவொரு பிரச்சினையையும் வன்முறையிலேயே சந்திக்க விரும்பும் சுபாவமுடையவர். அரசியல் பிரச்சினைகள் என்பதை வன்முறைகளால் மட்டும் தீர்வு காணக்கூடியவை அல்ல என்பதை அவ்வப்போது அவருக்கு நினைவூட்டாதிருந்திருந்தால் நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு கிடைத்திருக்க மாட்டீர்கள். உங்கள் பிரச்சினையும் எப்போதோ தீர்ந்து போயிருக்கும். ஆதலால் தான் ஹுசைனை உங்கள் பாதுகாப்பு பொறுப்பை ஏற்று கொள்ளச் செய்தேன் என்றார். தொடர் 32 முடிந்தது. இஸ்மாயில் இஸ்லாமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள். நன்றி.